நீ நினைக்கிறல்ல ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறல்ல, நான் அந்த காரியத்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அவர் சொன்னபடி செஞ்சிருவார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னா கட்டாயம் நீங்கள் எந்த காரியத்தில் இனி நம்பிக்கை இழந்து போனீங்களோ அதில் ஒரு அதிசயம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. அப்போ முடியாததை முடிய செய்கிற தேவன் அவர். கடலை ரெண்டாக பிளக்க முடியுமா? முடியாதில்ல. ஆனால் ஆண்டவர் பிளந்து அது அதிசயம். ஒரு கடலை ரெண்டாக பிளந்து அதுக்கு நடுவில் ஜனங்களை நடக்க பண்ணினார். ஒரு வனாந்தரத்தில் 30 லட்சம் மக்களை 40 வருஷம் நடத்த முடியுமா? அங்கே ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு மரம் கூட கிடையாது, ஒரு நீரூற்று கூட கிடையாது, அதாவது தண்ணீர் ஆறு கூட கிடையாது. எப்படி அவங்கள நடத்த முடியும்? ஆண்டவர் நடத்தினார். அதுதான் அதிசயம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, வந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே உங்களுக்கு அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கும் ஒரு அதிசயம் செய்வார், இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தான் என் கூட ஆண்டவர் பேசுகிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இப்போ ஜெபிக்கலாமா? எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த காரியத்தில் இப்போ அதிசயம் நடக்கணும்னு ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மகன், இந்த மகள், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு, அதிசயம் நடந்தே ஆகணும்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியத்தில் அதிசயம் நடக்கட்டும். இன்றைக்கே அந்த அதிசயத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.